வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மணிமேகலை பிரியங்கா பஞ்சாயத்து குறித்து பிரியங்காவின் நெருங்கிய நண்பருமான மாகாபா சொன்ன கருத்து இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல், என்ன செய்தி இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பிரியங்கா மணிமேகலை விவகாரம் குறித்து மாகாபா கூறியிருக்கும் விஷயம்தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி 4 சீசன்களாக கடந்து தற்போது 5வது சீசனில் ஒளிபரப்பாகி வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கென்றே ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கிறது. முக்கிய காரணமாக இந்த நிகழ்ச்சியில் வரும் கோமாளிகள் தான். தற்போது குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகி வருகிறது. இந்த முறை நிகழ்ச்சியில் தாமுடன் மற்றொரு நடிகராக மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் களமிறங்குகிறார். இந்த முறை நிகழ்ச்சியில் ரக்ஷன் மற்றும் மணிமேகலை தொகுத்து வழங்கிறாங்க. இதுவரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து குறைவான மதிப்பெண்கள் பெற்று ஸ்ரீகாந்த் தேவா, வசந்த் ஜோயா, பூஜா திவ்யா, துரைசாமி, VTV கணேஷ் ஆகியோர் வெளியேறிக்காங்க. இந்த வாரம் செமிஃபைனலில் நடைபெற்றிருப்பது. இதில் பிரியங்கா, சுஜிதா, இர்ஃபான், அக்ஷயா கமல் ஆகியோர் 4 பேரும் இருக்காங்க. இப்படி இருக்கும் நிலையில் குக் வித் கோமாளி 5 நிகழ்ச்சியிலிருந்து திடீரென மணிமேகலை விலகி இருக்கும் தகவல் தான் தற்போது ரசிகரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. மணிமேகலை போட்ட பதிவில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் இனி நான் கிடையாது, நான் ரொம்பவே நேர்மையுடன் அர்ப்பணிப்புடன் எப்போதுமே என்னுடைய 100% முயற்சியுடன் கடின உழைப்பையும் கொடுத்து 2019 குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் இருக்கேன். அங்கிருந்து தான் ஸ்ட்ரெச் பஸ்டர் நிகழ்ச்சியான பயணம் தொடங்கியது. ஆனால் சுயமரியாதை விட முக்கியமானது எதுவுமே கிடையாது. என்னுடைய வாழ்க்கை எல்லா நேரத்திலும் நான் அதை கண்டிப்பாக பின்பற்றுவேன். புகழ், பணம், தொழில் வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சுயமரியாதையாக கண்டிப்பாக எல்லாருமே 2வது பட்சம்தான். அதன்தான் இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து விலகிவிட்டேன் என்று வீடியோ ஒன்றை வெளியிட்டு ரொம்பவே அதிர்ச்சிகரமான வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இதற்கு முன்பு போல் இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சி இல்லை, அதனால் நான் இந்த நிகழ்ச்சியை தொடர விரும்பலைன்னு மணிமேகலை பார்த்தீங்கன்னா வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பேட்டியில் தொகுப்பாளர் மாகாபா ஆனந்த், அந்த நிகழ்ச்சியில் நான் கிடையாது, ஒருவேளை நான் அங்கே இருந்திருந்தால் இங்கே சரி இங்கே தப்பு என்று சொல்லுவேன். அது அவருடைய கருத்து தான். காட்டு வழியாக போய் கொண்டிருக்கிறோம், அங்கே 2 யானை அடித்து கொண்டு இருக்குதா, அங்கே இறங்கி போய் சமாதானம் பண்ணுறதுக்கு எல்லாமே போகக்கூடாது. அதில் நம்மளை நசுக்கி போட்டு அது பாட்டுக்கு போய்விடும். அதனால் இதை எட்ட நின்று வேடிக்கை பார்ப்பது தான் நல்லது. அது நாட்டுக்கும் ரொம்பவே முக்கியமான விஷயம் கிடையாது என்று மாகாபா ஆனந்த் அவர்கள் அந்த வீடியோவில் வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோ வெளியானதுமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு வருது. நிறைய பேர் பதிலடி கொடுத்துட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.